இன்னைக்கு லாங் கேப்சிகம் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த டிஷ் வந்து நீங்கள் நார்மலாக ஈவினிங் டைமில் கூட நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதத்தில் கூட இது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக நுணுக்குன கருவேப்பிலை, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் நிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வந்து இந்த வாசனை பிடிக்கும், இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படின்னு இல்லை. நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் கேரட் வந்து ஒரு குட்டி கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். கேரட்லாம் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குக்காகி ஸ்னாஷ் பண்ணுற அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்குற கேப்பில் நம்ம வந்து இந்த குடமிளகாவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இங்கேருந்து இப்படி கீரல் ஒன்று விட்டுக்கோங்க. விட்டுட்டு உள்ளே இருக்கிற சீடு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே உள்ளே இருக்கிற இதை வந்து இப்படி மூவ் பண்ணிங்கனாலே அது அப்படியே சீடோடையே வந்து கலண்டு வந்துடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே மூவ் பண்ணி அது அப்படியே கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி தட்டினீங்கனாலே அதோட சீடு எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லா குக்காய்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள், 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் பாயில் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி நசிச்சு வச்சுருக்கேன். இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதே ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்கோங்க. இது நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வாசனையாக வெளியில் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே சட்டியில் 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடாகும் போது ஒரு 3 முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, இதையும் வந்து அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நீங்கள் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து முட்டைக்கு பதிலாக சிக்கன் இல்லைனா ஃபிஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கன் ஃபிஷ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முள் இல்லாத பீசஸாக நீங்கள் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிழங்கு வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதே டைமில் வந்து நீங்கள் அந்த பீசஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். சரி, ஓகே. இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேறையாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப்சிகம்குள்ளே நம்மளோட மசாலாவை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து மசாலா வச்சுக்கலாம்.
அதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுற ஏண்ட மாதிரி வச்சுட்டு மற்றதெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கேப்சிகான்குள்ளேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதோ நம்மளோட கேப்சிகான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு க்ரீம் பதத்தில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும், ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து கேப்சிகோனா நல்லா டிப் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் அதை டிப் பண்ணி ஆயிலுக்குள்ளே போடுறத வந்து கவர் பண்ண மறந்துட்டேங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப கருக்கிடாதீங்க. இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் கலர் வரும்போது நீங்கள் ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மேலே நீங்கள் வச்சுடுங்க. அண்ட் அவ்வளோதாங்க, இது பண்ணுறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ ஈவினிங் டைமோ இல்லை நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணும் போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சாஸ் வச்சு டேஸ்ட் பண்ணுற நேரம். ஓகே, நம்மளோட கேப்சிகான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாடுக்கும் சாப்பிட்லாம் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம்.